அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு. எப்பாடுபட்டாவது ஒழிச்சாகிறதுக்கான காரணம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வேலைக்கு போகும் பெண்களும் தமிழ்நாட்டில் மட்டுமே 40% இருக்கிறாங்க. ஏன் எங்களால் தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கவில்லை என்று மக்கள் பிஜேபி பார்த்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா இடத்துலையும் they are getting compared with தமிழ்நாடு. திரும்பவும் நாங்கள் தான் வருவோம். திமுக ஆட்சி இல்லை அப்படின்னா வேற யார் ஆட்சி அமைச்சாலும் அது பாஜக ஆட்சி தான். ஆமா, இப்ப அரசியல் சூழல் அப்படிதான் இருக்கு. 2 பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டில் வந்து அடுத்தடுத்து மரணம் அடைந்தார். முக்கியமா கலைஞரை வீட்டுக்கு தேடி வந்து பிரதமர் வந்து பார்ப்பாரு, ஜனாதிபதி வந்து பார்ப்பாங்க. ஓய்வு என்பதை நான் எப்போதும் விரும்புவதில்லை. ஓய்வு நேரத்தில் உழைக்க வேண்டும் தான் கருதுகிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் வளர்ப்பு, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மரியாதைக்காக கௌரவத்துக்காக திமுக போராடுது. பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டமாக போய் அவர் ஆய்வு செய்கிறார். எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்க வந்து அந்த ஆளுநர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் போய் கருப்பு கொடி காட்டணும், அங்கெல்லாம் போய் நம்ம போராடணும். அது நம்மளுடைய போராட்டம் தாங்க முடியாம தான் ஆளுநர் ஒரு 7 மாவட்டத்துக்கு மேல அதுக்கப்புறம் போல அதை நிறுத்திட்டாரு. அதிமுக பலவீனப்பட்டு அந்த வலிமையை இன்டைரக்டா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க, பிஜேபி கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. நீட்டு அப்புறம் அந்த உதய் மின் திட்டம் வந்து அந்த அம்மா இறந்தப்புறம் கழுத்து போடுறாங்க. அவர் பலமுறை ஜெயலலிதா வீட்டில் வந்து பார்த்தாங்க, நீங்க போட சொல்லி. கலைஞர் தான் அப்போ எச்சரிக்கையை விட்டு முதல் பக்கத்தில் அதில் உடன்பிறப்பு கடிதம் எழுதினார். கடிதத்தில் உதயன்ற ஒரு மின் திட்டம் பேராபத்து. அதிமுக வென்றாலும் அது பிஜேபியோட ஆட்சி தான், பிஜேபி தான் அங்கே முடியும். எஸ்கேபி கருணா ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுக செய்தி தொடர்பாளர் திரு எஸ்கேபி கருணா இணைந்திருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவின் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அமித்ஷா சொல்லுவாங்க. அந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்றது. திமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த வார்த்தையிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. எப்பாடுபட்டாவது ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏன் பாஜக அதிமுக கூட்டணிக்கு? எப்பாடுபட்டாவது ஒழிச்சாகிறதுக்கான காரணம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுக்காக மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்ல இவங்க கம்பேர் பண்றாங்க. தமிழ்நாடு அவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது, தமிழ்நாட்டில் அவ்வளோ தொழில் வளர்ச்சி இருக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கட்டுகிறார்கள், தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் போய் படிக்கிறாங்க, இவ்வளோ விஞ்ஞானிகள் உருவாகிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளோ பேட்டன்ட் புதிய கண்டுபிடிக்கிற பேட்டன்ட் இருக்கோ அது 60% தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வருது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வேலைக்கு போகும் பெண்களும் தமிழ்நாட்டில் மட்டுமே 40% இருக்கிறாங்க. இப்படி ஏன் நீங்கள் நம்ம மாநிலத்தை உருவாக்கலை? அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஒரே கட்சியில் இருந்தால் இது எங்களுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார். டபுள் இன்ஜினை வச்சுருந்தானே உத்தரப்பிரதேசம் அத்தனை வருஷம் ஓடுது, குஜராத் எத்தனை வருஷம் ஓடுது, அல்லது மற்ற மாநிலங்கள். ஏன் எங்களால் தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கவில்லை என்று மக்கள் பிஜேபி பார்த்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா இடத்துலையும் they are getting compared with தமிழ்நாடு. ஸோ அது அவங்களுக்கு அவமானமாக இருக்கிறது. ஒரு கோட்டை விட பெரிய கோடு அவங்களால போட முடியல அப்படின்னா ஏற்கனவே போடப்பட்ட கோட்டை அழிக்கணும். அதை தான் அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். இப்போ திமுக இல்லைன்னா தமிழ்நாடு மீண்டும் அவ்வளோ பெரிய வளர்ச்சியிலேருந்து மறுபடியும் சாதாரண ஒரு நாமினல் வந்துடும். மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசன்னு ஒரு 10 ஸ்டேட் நம்ம மேலே கொண்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாடு மக்கள் வாய்ப்பளிக்க மாட்டார்கள். முதலமைச்சர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, திமுக ஆட்சி இல்லை அப்படின்னா வேற யார் ஆட்சி அமைச்சாலும் அது பாஜக ஆட்சின்னு தான் சொல்றாங்க. ஆமா, இப்போ அரசியல் சூழல் அப்படிதான் இருக்கு. நாம இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையும் பிஃபோர் கலைஞர் ஜெயலலிதா பீரியட், ஆஃப்டர் கலைஞர் ஜெயலலிதா பீரியட்னு சொல்லுவோம். 2 பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டில் வந்து அடுத்தடுத்து மரணம் அடைந்தார்கள். இப்போ இவங்க 2 பேரும் வந்து தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் கொள்கைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் இண்டிவிஜுவாலிட்டி வச்சிருந்தாங்க. நம்ம அதிமுகவுடன் கடுமையாக முரண்படுறோம், திமுகவுடன் கடுமையாக முரண்படுகிறது. இவங்க 2 பேரும் கடுமையாக முரண்படக்கூடிய கட்சிகளாக இருந்தா கூட மாநிலத்தின் உரிமைகள்னு வரும்பொழுது 2 பேருமே வந்து அதில் வந்து தமிழ்நாட்டை வந்து ஓரளவுக்கு ஒரு படி மேலேயே வச்சிருந்தாங்க. எப்படி சொல்றோம்னா, பொதுவாக நாட்டின் பிரதமர் வந்தால் முதலமைச்சர் போய் பிரதமரை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் முக்கியமாக கலைஞரை வீட்டுக்கு தேடி வந்து பிரதமர் வந்து பார்ப்பாரு, ஜனாதிபதி வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு ரெக்கக்னைசேஷனும் மரியாதையும் இந்தியா முழுக்க இவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த 2 பேருக்கும் அப்புறமும் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை, தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை தொடர வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதில் முக்கியமாக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
தலைவர் கலைஞர் அவர்களின் வளர்ப்பு. அதனால மாநில சுயாட்சியோடைய முழு வீரியமும் அவருக்கு தெரியும். அதனால எதையும் விட்டு கொடுக்காம அவர் போராடி கொண்டிருக்கிறார். இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு இதை போராடல. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மரியாதைக்காக கௌரவத்துக்காக திமுக போராடுது. இதுதான் கொள்கை. இதுதான் கொள்கைக்காக வருது. ஆளுநர் வந்து பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டமாக போய் அவர் ஆய்வு செய்கிறார். அப்போ அவருக்கு ஆய்வு, ஒரு மாநில அரசின் செயல்பாடுகளை ஆய்வு செய்யக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு கிடையாது. ஆனா அவர் டூர் போட்டுட்டு போய் ஆய்வு செய்கிறார். நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கான துணிச்சல் இந்த அப்ப இருந்த முதலமைச்சருக்கு இல்லை. அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்க வந்து அந்த ஆளுநர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் போய் கருப்பு கொடி காட்டணும், அங்கெல்லாம் போய் நம்ம போராட்டணும். அது நம்மளுடைய போராட்டம் தாங்க முடியாம தான் ஆளுநர் ஒரு 7 மாவட்டத்துக்கு மேல அதுக்கப்புறம் போல அதை நிறுத்திக்கிட்டார். அப்ப இந்த மாதிரியான உரிமைகளை விட்டு கொடுக்கறதுல முதல்ல ஆரம்பிச்சதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இப்ப தொடர்ந்து போய் 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 திடீர்னு வந்து ஒரு கட்டத்துல வந்து என்ன ஏடிஎம்கேவில் யார் எந்த தலைமையில் இருக்கணும், எந்த பொறுப்புல இருக்கணும், ஏன்னா அவர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கினாங்க, அவர்களுக்குள்ள கோர்ட்டு வழக்குன்னு போனாங்க. இப்போ அவர்களுக்குள்ள அதிமுக 2-3 உடைஞ்சு போயிருக்கு. அதிமுக பலவீனப்பட்டு அந்த வலிமையை இன்டைரக்டா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க, பிஜேபி கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. என்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆன அப்பவே அன்று காபந்து அரசாங்கம் இருந்தது பாருங்க. அந்த நேரத்தில் தானே நீட்டுக்கு ஓபிஎஸ் அவர்கள் கைது போடுறாரு. நீட்டு அப்புறம் இந்த உதய் மின் திட்டம் வந்து அந்த அம்மா இறந்தப்புறம் கழுத்து போடுறாங்க. அப்ப இந்த உதய் மின் திட்டத்துல கழுத்து போட சொல்லி அப்போது மின்துறை அமைச்சர் நினைக்கிறேன் பியூஷ் கோயல் அவர்கள், அவர் பலமுறை ஜெயலலிதா வீட்டுல வந்து பார்த்தாங்க நீங்க போட சொல்லி. கலைஞர் தான் அப்போ எச்சரிக்கையை விட்டு முதல் பக்கத்துல அந்த உடன்பிறப்பு கடிதம் எழுதினார். கடிதத்துல உதயன்ற ஒரு மின் திட்டம் பேராபத்து, அதுல தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடக்கூடாது, நம்முடைய பல உரிமை நாம கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் மாநிலத்துக்கு கரண்ட் எடுத்துட்டு போறதுக்கு. இப்போ கல்பாக்கத்திலையும் இதுலயும் உருவாக்குற மேட்டூர்லயும் நாம உற்பத்தி பண்ற எலக்ட்ரிசிட்டியை நாம சென்ட்ரல் கிரிட்டுக்கு கொடுத்துட்டு சென்ட்ரல் கிரிட்ல இருந்து நம்ம அலாட்மெண்ட் வாங்கணும். இப்ப இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மாவை ஏத்துக்கணும், அவங்க கழுத்து போடல. உடனே ராத்திரியால கழுத்து போட்டாங்க. இந்த மாதிரியான பலவீனமான கட்சியாக பலவீனமான தலைமையாக இருப்பதால் அதிமுக வென்றாலும் அது பிஜேபியோட ஆட்சி தான். பிஜேபி தான் அங்க முடிவு பண்ணும். இப்ப அவங்க பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி ஆட்சி அப்படின்றத திமுகவும் அதிமுகவும் தன்னுடைய கட்சி அளவில் கொள்கை முடிவு எடுக்கணும். அந்த கொள்கை முடிவு எடுக்காமல் வெளியிருந்து எந்த நிர்பந்தமும் எந்த அச்சுறுத்தலும் எந்த அழுத்தமும் காரணமாக இந்த கூட்டணி ஆட்சின்றத ஒன்றை உருவாக்கி விட முடியாது. ஏன்னா 60 ஆண்டு காலம் தனி கட்சி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. இந்த 60 ஆண்டு காலமாக 4-5 முதலமைச்சர்களை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த தனி கட்சி ஆட்சியின் மூலமாகத்தான் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மக்கள் மேண்டேட் கொடுக்கல. ஒரு முறை 80ன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து காங்கிரஸ் திமுக ஆட்சியில் 234 தொகுதியிலும் பாதி தொகுதியாக திமுகவும் காங்கிரஸும் பகிர்ந்து ஒரு ட்ரையல் அப்போ நடந்தது. அப்போ நடக்கும்போது தமிழ்நாடு மக்கள் அப்போ யார் அப்போ அந்த அணியை ஜெயிச்சிருந்தாலும் அது கூட்டணி ஆட்சி தன்னால், ஏன்னா தனி மெஜாரிட்டி 2 பேருக்கு வந்திருக்காது. அப்போ அந்த கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்ற போது திமுகவுக்கு ஒரு களம் சாதகமாக இருந்தால் கூட அந்த ஃபார்முலா காரணமாக தமிழ்நாடு மக்கள் வந்து அதை நிராகரித்து விட்டார்கள். அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை. தனித்த ஏன்னா நம்ம ஆட்சி வந்து 2.0 அடுத்தது திராவிட மாடல் 2.0. இப்போ திராவிட மாடல் என்ற ஒரு பெயரை வைத்து நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது இதில் போய் காங்கிரஸோ அல்லது வேறு ஒரு கட்சிகளோ வந்து அதில் வந்து கொள்கை முடிவுகள் எடுப்பதற்கு கேட்பது. உதாரணத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், திமுகவை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த மாதிரி இல்லை அப்படி இல்லை. இப்போ நிறைய இது இப்போ என்னுடைய கணிப்பு என்னவென்றால் இப்போ வந்து ஏடிஎம்கேவுடைய அந்த சத்தம் ஏடிஎம்கே கிட்ட வந்து அந்த கொடுக்குறாங்க, மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 நாட்களாக அமித்ஷா அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழுத்தம் வெளியே அந்த கதறல் வெளியே கேட்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ இவர்கள் வந்து இந்த சத்தத்தை ஆரம்பித்து அதை ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. 2 விஷயம், அதிமுக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும், திமுக கொள்கை முடிவு. அதுக்கப்புறம் தான் எந்த கட்சியும் அதை எதிர்பார்க்கணும். திமுக அந்த கொள்கை முடிவு எடுக்காது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது திமுகவின் அடிப்படை ஆதாரமான கொள்கை. அதனால பவர் ஷேரிங்க்கு வாய்ப்பு இல்லை. தலைவர் அதை ஏற்க மாட்டார். திராவிட மாடல் ஆட்சி என்பது திமுக நடத்தினாதான் அது திராவிட மாடல் ஆட்சி. திமுகவோட வேற கட்சிகள் சேர்ந்து நடத்தும் போது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்க முடியாது. அதிமுக பாரு, இப்போ திமுகவில் சின்ன தலைவர்கள் சின்ன குரல்கள் தான் கேட்குது எதிர்கட்சியிலிருந்து. சோனியா காந்தி பேசலை, ராகுல் காந்தி பேசலை,
மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசல. சரி, இவங்க பேசினாதான் இதுக்கு நாங்கள் வந்து எங்கள் இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும், அதில் நாங்கள் பங்கு பெறுவோம்னு அவங்க சொன்னாதான் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேற அங்க ஏடிஎம்கே கேம்ப்ல அமித்ஷா சொல்றாரு. அப்ப அமித்ஷா தான் ஹெட், அவர் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டணியை வச்சு பேசி முடிவு பண்ணவர், அவர் தான் கூட்டணியை அறிவிச்சார். அப்போ அவர் வந்து இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்து அதிமுக இருக்காது. அதிமுகவோ திமுகவோ எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு போவதற்கு முன் மக்களிடம் தெளிவாக இது கூட்டணி ஆட்சி தான் நடத்துவோன்ற விஷயத்தை உண்மையில சொல்லிட்டு தான் போகணும். இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் எதிர்பார்ப்பு. அந்த நேர்மை எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் மக்கள் வேற ஏதோ ஒன்று யோசிச்சு எப்பவும் போல வந்து இது தனித்த ஆட்சி தான், தனி கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்று நினைத்து வாக்களித்து விட்டு பின்னாடி பின்வாசல் வழியாக அந்த பவர் ஷேரிங்கை கொடுக்க கூடாது. முன்னாடியே அதை மக்களிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உங்களோட நேரத்தை எங்களுக்கு கூட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.